பலராமன் வந்து பேச ஆரம்பிக்கிறார். பலராமன் என்ன பேசுறாரு தெரியுமா? சூது நடக்கும்போது கேட்டாங்க. என்ன கேட்டாங்க? தர்மா, நீ யாரு கூடாச்சும் சூது விளையாடுன்னு ஆசைப்பட்ட, நீ சூது விளையாடு. இங்கே இருக்கிற யாராச்சும் நீ சூஸ் பண்ணி சூது விளையாடுன்னு. தர்ம எதுக்காக போய் சகுனியை சூஸ் பண்ணான்? தர்மனுக்கு நல்லாவே தெரியும் அவனுக்கு சூது ஆட வராதுன்னு. சகுனியும் சூது ஆடுறதுல கிங், எக்ஸ்பர்ட். அவகிட்ட போயிட்டு திறமையில் அது நீ போய் சூது விளையாண்டினாக்கா நீ மண்ணை காவாமல் என்ன செய்வ அப்படின்ட்டு கௌரவர்களுக்கு சப்போர்ட்டாக வந்து பலராமன் பேசுகிறார். ஓகே சரி, என்னத்தான் இருந்தாலும் கௌரவரும் பாதிக்கக்கூடாது, பாண்டவரும் பாதிக்கக்கூடாது. கௌரவர் கையில் இருக்கிற இந்திரபிரசத்தை தூக்கி தர்மன்ட்டு கொடுத்துருக்க, அஸ்தினாபுரத்தை துரியோதனை வச்சுக்கிட்டோம் அப்படின்ட்டு. இந்த யாதவர்கள் தலைவர்களே கிருஷ்ணர் எப்போவுமே பாண்டவர் பக்கம் நிற்பார். பலராமன் எப்போதுமே கௌரவர் பக்கத்தான் நிற்பார். இதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் இருக்குது. துரியோதனனுக்கும் பீமனுக்கும் கடாயுதம் சண்டை போடுறத கற்றுக் கொடுத்த குருவில் பலராமன் ஒருத்தர். காரணம், பலராமன் இருக்கார் இல்லையா, அவர் கையில் எப்போதுமே வந்து கலப்பை இருக்கும். அந்த கலப்பையை தூக்கி சண்டை போடுறது சின்ன விஷயம் கிடையாது. அப்போது இந்த கலப்பை, இந்த கடாயுதம், இது ரெண்டுத்தையும் தூக்கி சண்டை போடுறதுல பலராமன் வந்து மிகப்பெரிய எக்ஸ்பர்ட், மிகப்பெரிய திறமைசாலி. அப்போது இந்த பலராமன் தான் துரியோதனனுக்கு சின்ன வயசில் எப்படி வந்து கடாயத்தை தூக்கி சண்டை போகணும்னு சொல்லி கொடுத்துருப்பாரு. அதில் இருந்து என்னமோ தெரில, இந்த பலராமனுக்கு கௌரவர்கள் மேலே வந்து ஒரு தனி பிரியம் வந்துருச்சு. இதை வந்து சத்யாக்கி கேட்டுட்டு இருந்திருப்பார். கேட்டதுன்னு சத்யாக்கி கோவம் வந்துடும். கோவம் வந்து எழுச்சி பேச ஆரம்பிப்பார். பலராமா மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு. நானும் பார்த்துட்டு தான் வரேன், எதுக்கு நீங்கள் அணிலேருந்து இன்ன வரைக்கும் வந்து கௌரவர் சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க? கௌரவர்கள் செஞ்சு இதை சரி நீங்கள் சொல்கிறீங்களா அப்படின்ட்டு. உனக்கு உண்மையாக தர்மன் மேலே கோபம் ஆத்திரம் தான், நீ ஏன் உன் படையை தேடி இந்திரபிரசத்துக்கு போகல? இந்திரபிரசத்தில் போயிட்டு தர்மனை நீ போரில் தோக்கடிச்ச பிறகு தான் நீ அவன் ராஜ்யத்துக்கு பிடிங்கிருக்கணும். அப்படி ஒரு வேளை தர்மம் செஞ்சுருந்தானா அது நியாயம். அதுதான் வந்து சத்திரர்கள் கோட்பாடு. அப்படியே நீ செஞ்ச, நீ சூது விளையாண்டு ஏமாற்றி அவங்களுக்கு காட்டுக்கு அனுப்பி வச்சுட்டு அதுக்காக தான் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சத்யாக்கி பேச ஆரம்பிக்கிறார். அதுக்கப்புறம் துருப்பதன் பேச ஆரம்பிக்கிறார். துருப்பதன் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, திரௌபதியோட அப்பா, கௌரவர்களோட சாரி பாண்டவர்களுடைய மாமனார். இந்த துருப்பதன் என்ன சொல்கிறார் அப்படின்னாக்கா, நீங்கள் போயிட்டு துரியோதன்கிட்ட போயிட்டு, அம்மாடி பாதாஜத்து கொடுத்துருமா, அதாம்மா நீதி, அதாம்மா நியாயம் அப்படின்னா எல்லாம் மண்ணாக போச்சு அப்படின்னு துரியோதனன் கவுந்து படுத்துருவான். சரிப்பட்டு வராது. அவனுக்கிட்ட அடி இட்டி உதனை தான் அவனுக்கு புரியும். அப்போ இதுக்கு மேலே பேசிகிட்டு இருக்க வாய்ப்பெல்லாம் கிடையாது, படம் எடுத்துகிட்டு போயிடுவோம் போருக்கு அப்படின்னு துருப்பதன் பேச ஆரம்பிக்கிறாரு. அப்போ துருப்பதன் பேசுகிறது கிருஷ்ணர் வந்து ஆமான் சாமி அப்படிங்கிறாரு. அப்போ துருப்பதன் சொல்கிறாரு, நம்ம உடனே என்ன பண்ணுறோன்னாக்கா, நம்மளுடைய ஸ்போக்ஸ் பர்சன் அவங்கள அனுப்பணும். உலகம் பூரா அனுப்பி உலகம் பூரா இருக்கிற மன்னர்களோட உதவியை நம்ம எடுத்துக்கிட்டு அவங்களுடைய படையும் நம்ம படையும் ஒன்றா சேர்த்து நம்ம